தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை கொச்சைப்படுத்துவதுடன் தமிழ்நாட்டின் நலனையும் புறக்கணிக்கிறீர்கள் என்று டிஆர்பி ராஜா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதலீடுகள் குறித்து அவதூறுகளை அள்ளி வீசுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், டிஆர்பி ராஜா தன்னுடைய கண்டன பதிவில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார்? இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்புல தொழில்துறை தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசின் மீது வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக திமுக ஆட்சியில் தொழில்துறையில் பல்வேறு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவதூறு அறிக்கைகளை தவிர்த்து மாநிலத்தின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் அவர் ஒரு பதில் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் வேகமான ஒரு தொழில் வளர்ச்சியை அடைந்து வருவதாகவும், மிக குறிப்பாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக ஆதரிப்பதாக கூறிக்கொண்டு மறுபுறம் தொழில்பேட்டைகளுக்கு நிலம் கையப்படுத்தலை எதிர்ப்பதும், விமான நிலைய விரிவாக்கம் போன்ற வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை எதிர்ப்பதும் பெரும் முரண்பாடாக உள்ளது என்றும் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசின் தரவுகளின்படி இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநிலம் தமிழ்நாடு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டின் இரட்டை இலக்க உற்பத்தி துறையே மிக முக்கிய காரணம் என்றும் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூட ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றும் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு வணிக புரிவதற்கு முதலீடு இருப்பதற்கும் உகந்த எளிதான ஒரு மாநிலமாக இருப்பதாகவும், அதே போல இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் 2020-21 பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் எண்ணிக்கை 48,899 இருந்தது. இது 2024-25 நிதியாண்டுல 52,614 உயர்ந்ததாகவும் அமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் சேவைத்துறையில் 2021 ஆண்டில் சுமார் 3.8 மில்லியன் சதுரடியில் இருந்த அலுவலக இட பயன்பாடு 2024 ஆண்டில் 8.7 மில்லியன் சதுரடியாக உயர்ந்துள்ளதாகவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல பல்வேறு துறைகள், மிக முக்கியமாக மின்னணு துறையில், அதே போல வணிகத்துறையில், செமிகண்டக்டர் துறையில் உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல, சோலார் துறை, அதே போல மோட்டார் துறையில பெரும் அளவுல வளர்ச்சியில தமிழ்நாடு இருப்பதாகவும், எனவே இந்த அபரிமிதமான ஆதாரப்பூர்வமான வளர்ச்சி யாருக்கு பாதிப்பாக இருக்கும் என்றால், தங்கள் சாதனைகளை எதையும் காட்ட முடியாதவர்களுக்கு, எதிர்க்கட்சி வரிசையிலே உள்ள பலருக்கும் தங்களால் நிகழ்ந்த எந்த சாதனையும் சொல்லிக்கொள்ள முடியவில்லை என்பது அவருடைய கவலையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டு காட்டக்கூடிய நிலையில குறுகிய அரசியல் நோக்கத்தை கைவிட்டு தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.